ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு கெட்டியாக கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டு உப்பு, மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர் சேர்த்து அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேப்பங்கிழங்கு போட்டு வதக்கணும். சேப்பங்கிழங்கு நான் வந்து இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற சேப்பங்கிழங்கு எண்ணெயில் போட்டு தனியாக பொரித்து எடுத்து உப்பு காரம் போட்டு பெசரி அந்த மாதிரி மெத்தட்லேயும் ஃப்ரை பண்ணலாம். நான் ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இப்போ நல்லா அந்த புளி பேஸ்ட்டாக எடுத்து பார்த்திங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து சேப்பங்கிழங்கு போட்டு ஒன்று போல் கோட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் கோட்டாக எடுத்து பார்த்திங்களா? இப்போ வந்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து நல்லா அந்த நல்ல மொறுமொறுப்பு தன்மையோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சேப்பங்கிழங்கு ரெடி. இப்போ நான் இன்றைக்கி வந்து 1 பாட்டு வத்தக்குழம்பு சாதம் தான் நான் வந்து பண்ண போகிறேன். குக்கரில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போடலாம், குட்டி வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வதக்கிட்டு குழம்பு பொடி, மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர் சேர்த்து கலந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது புளியை சேர்த்து வதக்கி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அரிசி வந்து 1 டம்ளர் ஊற வச்சு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காயை நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த முருங்கைக்காயை கடைசியோடு சேர்க்கலாம். நான் இப்போவே நான் சேர்த்துட்டேன். அரிசி ஊற வச்ச அரிசியை சேர்த்து தேவையான அளவு வாட்டர் சேர்த்து குக்கரில் வச்சு ஒரே ஒரு சவுண்டு தான் வச்சேன். வச்சு எடுத்தோடனே நல்லா ரெடியாக எடுத்து வத்த குழம்பு கொஞ்சம் ஜூஸியாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆக கெட்டியாகிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்லாம்? வத்த குழம்பு, 1 பாட்டு வத்த குழம்பு சாதம், சேப்பங்கிழங்கு காய். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில்